விஜய் நம்ம அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷை பற்றி ஒரு கட்சி நிருபர், அவர் பேர் எனக்கு தெரியல, ஒருத்தர் பேசியிருக்கிறாரு. அவ்வளோ ஒரு மோசமாக பேசியிருக்கிறாரு. அரைமுடி தேங்காவுக்காக 50 பொய் சொல்லி பொழப்பு நடத்தின குடும்பம் அது. புரியுதா? நோக்கு புரியுதா? மனசாட்சியோட சொல்லுங்க. இந்த குடும்பத்தை அந்த குடும்பத்தை ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? அரசியல் எதையாவது ஒரு மனசாட்சியோட பேசுங்க. நாங்களாம் என்ன சும்மா அப்படி ஏதோ உட்காந்துருக்கோன்னு பார்த்துட்டீங்களா? இவங்களெல்லாம் பெரிய அறிவாளி, அரசியல்வாதி, இவங்களெல்லாம் மதித்து நாங்கள் ரொம்ப மரியாதை கொடுத்து பேசணும். ஏதாவது தெரியுமா? அதனால தான் சொன்னேன், அப்படிப்பட்ட பாரம்பரியம் உனக்கு, நீ இதெல்லாம் பேசக்கூடாது. செய்தி இதெல்லாம் கொஞ்சம் நீ கண்ட்ரோல் பண்ணிக்க. உழைப்பினால் தானே நடத்தினாங்க, யாரையும் ஏமாற்றி நடத்தி இல்லையே. உழைச்சாங்க, உழைத்துக்கு அவங்க உழைப்புக்கு என்னவோ அந்த ஊதியம் அவங்களுக்கு கிடைச்சது, அது அவங்களுக்கு முன்ன மன நிறைவாச்சாங்க. யாரையும் அடிச்சு, யார் வீட்டு பணத்தையும் அடிச்சு உலையில போட்டு அதை பொங்க வச்சு சோத்து இல்லையே. 10 கோயில் ஏறி இறங்கினா அரைமுடி தேங்காய் கிடைக்கிட்ட எங்கள் உழைப்புக்கு கிடைச்சாது பலன்னு அவங்க அதை ரொம்பவும் சந்தோஷமாக வாங்கி சாப்பிட்டாங்க. அதனால தான் கடவுள் இன்னைக்கு அந்த இடத்துல அவங்க கொண்டு போய் வச்சுக்கிறாரு. என்ன ஊராட்சி ஒலையை போட்டுலுங்க தான் தூக்கி நடுத்தூரில் போட்டார். உதயநிதிக்கு அவர் ஈக்குவலான்னு கேட்குறீங்க. உதயநிதி எங்கேருந்து வந்தார், இவர் எங்கேருந்து வந்தார்? இவருக்கு தெரிகிற சட்டம் கூட உதயநிதி சாருக்கு தெரியாதுங்க. அது உங்களுக்கு தெரியுமா? உதயநிதினா அவர் எப்படியா பட்டு அவர் அரசியலே அப்படியே. இப்போ சப்போஸுங்க ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஏதோ ஒரு விஷயம் நடந்துச்சுப்பா, நடந்து அந்த கட்சியே இல்லாமல் ஆயிடுச்சு. அப்போ கட்சி யாரும் கிடையாதா? திமுக இல்லைன்னா வேற நாட்டை ஆளவே முடியாதா? திமுக ஒரு ஆள் தான் ஆளணுமோ? அவங்களுக்கு மட்டும்தான் தெரியுமா அரசியல்னா என்னான்னு? மற்ற யாருக்கும் தெரியாதா? வருவங்க எல்லாருமே அரசியல் தெரியாதவங்க. அவங்க என்ன என்ன அவங்க எப்படி அவரு உதயநிதினா என்ன? உதயநிதிலாம் ஒன்றுமே கிடையாது. உதயநிதி சார் ஒன்றும் கிடையாது. அவர் கலைஞருடைய பேரன் என்ற ஒரே ஒரு அங்கீகாரம், மு.க. ஸ்டாலினுடைய பையன்ற ஒரே ஒரு அங்கீகாரம், வேற எதுவுமே கிடையாது. அவர் சொல்லிக்கிறதுக்கு அவர் ஒன்றும் எதுவுமே கிடையாது. நீங்கள் சொல்றீங்க என்ன தியாகி போராட்டம் பண்ணாரா, இவர் பண்ணாரா, அவர் பண்ணார். இவர் என்ன பண்ணிட்டாரு? உதயநிதி சார் என்ன பண்ணாரு? ஏசி ரூம் விட்டு என்னைக்கு வெளியே வந்துக்கிறாரு? இன்ஸ்டாலேருந்து என்னைக்கு அவர் வெளியே வந்துக்கிறாரு? நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஒரு அமைச்சரை எடுத்துன்னு போய் அவ்வளோ கீழ்த்தரமாக பேசுறீங்க. அரைமுடி தேங்காய் குடும்பம் நத்துட்டாங்க, உழைப்பால் வருதுங்க. அந்த உழைப்பையாமான்னு வேணாம், உழைக்கிறத நம்ம அதுக்கு தானே ஒரு வேளை சாப்பாடு. அது உழைச்சி நேர்மையாக கிடைக்கணும். இன்னொருத்தரை ஏமாற்றி, இன்னொருத்தரை அழிச்சு, கொள்ளை அடிச்சு, அந்த பணத்தை எடுத்துன்னு வந்து உலையில வச்சு நம்ம குடலை கொட்டிக்கணுன்ற அவசியமே கிடையாது. அரைமுடி தேங்காய் அவங்க குடும்பம் நடத்தினாலும் அது பெருமை தான். அது ஈனமாக நாங்கள் சொல்கிறதுக்கே இல்லை. பெருமை. அவர் உழைக்கிறாரு, அந்த உழைப்பு அவருக்கு தெரியும். அந்த உழைப்பு என்னன்றது மேலே தூரத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கெல்லாம் எதுவும் தெரியாது. ஒருத்தரை இழிவுபடுத்தி பேசுறதுன்னா வாயில் அது சக்கரை கொட்டி அள்ளி கொட்டின மாதிரி இஷ்டத்துக்கு பேசுறீங்க. உழைப்புனா உங்களுக்கு என்ன சார் தெரியும்? உழைப்புனா உங்களுக்கு என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியாது உங்களுக்கு. உழைப்பை உட்காந்து சேர் போட்ட இடத்துல 4 பேர் வச்சு வேலை வாங்குற ஆள் நீங்கள். 4 பேர் சம்பாரிச்சு எடுத்துன்னு வர்றதுல உங்களுக்கு ஒரு பங்கு, எனக்கு ஒரு பங்குன்னு பங்கு போடுற ஆள் நீங்கள் எல்லாம் பேசக்கூடாது. இதை அமைச்சர் ரமேஷை பற்றி பேசுறதுக்கு இங்கே யாருக்குமே தகுதி கிடையாது. அவ்வளோ சின்ன வயசுல இவ்வளோ பொறுப்பா ஏன் உங்களுக்கு பொறாமன்னா, சட்டசபையில் எல்லாரும் இவங்களை கிடுக்கு பிடிக்கணும். கேட்குற கேள்விக்கு அவங்க திணறன்னு நினைச்சுக்கோங்க. கேட்குற கேள்விக்கு பட்டுன்னு பதில் சொன்னாங்க. எப்படி எலெக்ஷனில் கோட்டை விட்டீங்க? விஜய் ஒன்றியம் பண்ண நம்ம தான் வருவன் மெத்தனமாக இருந்தீங்க பாருங்க. அதே மாதிரி இப்போ சட்டசபைக்கு வந்தீங்க. யாரும் நம்ம கேட்குற கேள்வி அவங்களால பதில சொல்ல முடியாது. டக்குன்னு பதில் சொன்னாங்க பாருங்க. வாய் அடிச்சு போய் உட்காந்துக்கிட்டீங்க பாருங்க. மீடியாவை கிழிச்சு போடுது உங்களை. நீங்கள் சொல்றீங்க அவங்கள அரைமுடி தேங்காய்ன்றீங்க. அரைமுடி தேங்காய் வந்தாலும் உழைச்சி சாப்பிட்றாங்க. அதுதான் உடம்புல நிற்கும். இந்த மாதிரி நடக்குது பாருங்க. இப்போ எல்லாம் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் ஒரு ஒருத்தரையாக நோண்டுறாங்க பாரு.